ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம சிகப்பு கவுனி அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அரிசியை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இது ஒரு 8 hours ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கஞ்சி செய்யலாம் அப்படின்றதுக்காக. இப்போ நல்லா ஊறின அந்த அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ அப்போதான் கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த அரிசியில எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, ஸோ அதனால சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதுல வைட்டமின் B1, B3, B6 இருக்கு, அயன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, ஃபைபர் இருக்கு. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கொதிக்கிற தண்ணியில நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிகப்பு கவுனி அரிசியை போட்டுடலாம். இது போட்ட உடனே கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டாலும் இது அங்கங்க கட்டி கட்டியா நின்றுடும். ஸோ அதனால கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்காக ஆரம்பிக்கும். இது நம்ம பாத்திரத்துல தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம குக்கர்ல கூட விசில் விட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதுல டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் மிளகு, சீரகம், ஒரு 2 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த கஞ்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாத்தீங்களா கஞ்சி எப்படி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி இப்ப நல்லா ஆறணும். இது ஆல்ரெடி நான் ஆற வச்சிருக்கேன். இந்த கஞ்சில இப்ப நம்ம 1 கப் மோர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான சிகப்பு கவுனி அரிசியில செஞ்ச கஞ்சி ரெடி. இதுல நம்ம வேணும்னா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம் காய்ஸ். பாய்.